வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமண லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் தர்ஷன் புக்கிங்ல அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் பிரேக் தர்ஷன்ல இந்த ஸ்ரீவாணி தர்ஷன் புக்கிங்ல சம் சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேத்துலேருந்து மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சிஸ்டம்ன்றது ஈஸியாக தான் இருக்குது. புக்கிங்ன்றது நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கரண்ட் புக்கிங்கில் கூட டெய்லி புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே அவங்க 2 சிஸ்டமாக இதில் வச்சுருக்காங்க. ஒன்று கரண்ட்டு புக்கிங்ன்ற மாதிரி, இன்னொன்று ஃபியூச்சர் புக்கிங்ன்ற மாதிரி 2 பார்ட்டாக வச்சுருக்காங்க. அதில் ஆப்ஷன் நம்மளை கேட்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு டிடிடி வெப்சைட்லேயோ இல்லைன்னா நம்ம ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு, இங்கே நம்ம ஆப்பில் பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அங்கே லாகின் பண்ணிவிட்டு அங்கே கண்டினியூ டு டொனேட் என்ற ஆப்ஷன் வரும். கண்டினியூ டு டொனேட் என்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோமோ, ஒரு 10,000 ருபீஸ் நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் டொனேஷன் அமௌண்ட் இருக்கும், அதில் ஒரு 10,000 போட்டுட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா, இங்கே என்ன கேட்கணும்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது உங்களுக்கு கரண்ட் பிரேக் தர்ஷன் வேணுமா இல்லைன்னா ஃபியூச்சர் பிரேக் தர்ஷன் வேணுமா என்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அங்கே கரண்ட் டேக்கு இல்லைன்னா ஃபியூச்சர் டேட், இது ரெண்டில் நீங்கள் கரண்ட் டேக்கு புக் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கரண்ட் டே என்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதாவது கோட்டா எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு காட்டும். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு பிலிகிரம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம நேமு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துட்டோம்னா பேமெண்ட் கேட்வே காட்டும். நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். அதில் டோட்டல் டொனேஷன் ப்ளஸ் டிக்கெட் காஸ்ட் ரெண்டுமே இன்க்ளூடே வரும். ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது 10,000 + 500 10,500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி அட் அ டைம் காட்டும் இந்த கரண்ட் புக்கிங்கில் நம்ம ஆப்ஷன் புக் பண்ணும்போது. ஓகேங்களா? அதனால் இனிமேல் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு சின்ன டிப்புன்னு பார்த்தோம்னா, 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, 9 மணிக்கு நம்ம ஓப்பன் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ரெட் மார்க் காமிச்சதுன்னா, திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி லாகின் பண்ணுங்க. அது போல் ஒரு 9லேருந்து 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு நடுவில் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அவைலபிள் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால சம்டைம்ஸ் அங்கே ரெட் கலரில் காட்டும். திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணுங்க. திருப்பி ஒரு 10 டிக்கெட் காட்டும், ஒரு 20 டிக்கெட் காட்டும். அது மாதிரி காமிச்சிட்டே தான் வருது. ஸோ நேற்று அதே போல் தான் இருந்தது. அதனால இந்த டிப் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக 9 மணிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கேப் கொடுத்து திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் டே புக்கிங்கில். நீங்கள் இல்லை ஃபியூச்சருக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி வச்சுருவீங்க. டொனேஷன் மாத்திரம் பே பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கரண்ட் டேல பார்த்தோம்னா மினிமம் 4 மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் 4 மெம்பர்ஸ்க்கு தான் நம்ம கரண்ட் டே தர்ஷனுக்கு புக் பண்ண முடியும். 1லேருந்து 4 பேருக்கு. ஃபியூச்சர் தர்ஷனத்துக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 9 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் புக்கிங்ன்றது இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ 3 மந்த்ஸ் அட்வான்ஸாக நம்மளுக்கு போயிட்டு இருக்குல்ல, ஜூன் மாதம் வரைக்கும் ஆகிப்போச்சுல்ல. ஸோ அப்போ மாதம் மாதம் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம டிக்கெட்டு காஸ்ட்டு பே பண்ணி தர்ஷனம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் தர்ஷனம் பண்ணுற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா. ஓகேங்களா? ஸோ இங்கே மெயினாக ஃபியூச்சர் பார்த்தோம்னா 3 மந்த்ஸ் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். கரண்ட் டே புக்கிங்ன்றது பார்த்தோம்னா அன்னைக்கே தர்ஷனத்துக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். டொனேஷன் ப்ளஸ் டிக்கெட் காஸ்ட் ரெண்டுமே அட் அ டைம் நம்ம பே பண்ணுறதுனால டிக்கெட்ன்றது கண்டிப்பாக இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிப் யூஸ் பண்ணுங்கள். 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிருந்தால் கூட திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கேப் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.